சேதுவோட குழந்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து காணாம போயிருது. அத பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஒரு பாட்டிம்மா வந்து அந்த குழந்தைய கடத்திட்டு கொண்டு போயிடுறாங்க. குழந்தைய கடத்தி வெளியில வந்து ஆட்டோல வந்து அங்க நிக்கிற ஒரு ஆட்டோ புடிச்சு ஆட்டோல கிளம்பி போறாங்க. ஆட்டோல வந்து போயிட்டுருக்கும்போது வந்து, "தம்பி எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போய் விடுப்பா, எனக்கு நெறைய வேலை இருக்குது." அப்படின்னு சொல்லி வந்து பாட்டி சொல்றாங்க ஆட்டோக்காரர்ட்ட. ஆட்டோக்காரர் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு இந்த ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆயி நின்றுது. ரிப்பேர் ஆயி நின்னோனே, "ஏன் தம்பி என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருங்க பாட்டியம்மா என்னன்னு தெரியல. நான் வந்து பார்க்குறேன் இருங்க" அப்படின்னு சொல்லி போட்டு ஆட்டோ சரி பண்றதுக்கு பார்க்குறாரு. சரியாகாதனால பாட்டிக்கிட்ட சொல்றாரு. "பாட்டி இந்த ஆட்டோ ரெடி ஆகாதாட்டுருக்கு. நான் இருங்க. இந்த வழியா வேற ஆட்டோ வந்துன்னா உங்கள ஏத்தி விடுறேன்" அப்படின்னு சொல்லி வந்து ஆட்டோக்காரர் சொல்றாரு. அதுக்கு பாட்டியம்மா "சீக்கிரம் பாருப்பா. எனக்கு எனக்கு அர்ஜென்ட்" அப்படின்னு சொல்லும்போது வந்து, "சரி பாட்டி பார்க்குறேன் பாட்டி" அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஆட்டோக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில காவ்யா வந்து அந்த வழியா கார்ல வந்துட்டு இருக்காங்க. சேதுவோட வீட்டுக்கு போறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கார வந்து இந்த பாட்டி பாத்துர்றாங்க. தூரத்தில வந்துட்டு இருக்கிறத பாத்துர்றாங்க. பார்த்தோனே ஒரு ஐடியா பண்றாங்க. தம்பி ஆட்டோக்காரர்கிட்ட சொல்றாங்க, "தம்பி இந்த மாரி வந்து நீ ஆட்டோ பார்க்கறக்கு பார்த்து எப்ப அனுப்பிச்சு விடுறது எனக்கு டைம் ஆயிரு. எனக்கு இந்த வழியா வேற ஏதாவது வண்டி வந்ததுன்னா நான் க க குறு அதில ஏறி நான் போயிர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி பாட்டி" அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரர் சொல்லிர்றாரு. அதுக்கப்புறமா அந்த கார் பக்கத்தில வர்றப்போ வந்து கைய காட்டுறாங்க. கைய காட்டும்போது காவியா கார்லருந்து பார்த்துட்டு, ஏதோ ஒரு பாட்டி கை காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி வந்து எட்டன கேட்கலான்ட்டு கார நிறுத்துறாங்க. நிறுத்தி, "என்ன பாட்டிம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆ இத பாரும்மா எனக்கு வந்து இந்த ஆட்டோல வந்தேன். ஆட்டோ ரிப்பேர் ஆயிருச்சு. எனக்கு வந்து அந்த 2 தெரு தள்ளி அந்த ஊருக்குள்ள மட்டும் என்னை இறக்கி விட்டு போயிரும்மா" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப காவியா சரின்னு சொல்லிர்றாங்க. சரின்னு சொல்லி கார்ல ஏறுனோனே பார்த்தீங்கன்னா, போயிட்டுருக்காங்க. போகும்போது இந்த பாட்டியோட நடவடிக்கை எல்லாமே வந்து காவியா நோட் பண்றாங்க. கொஞ்சம் டவுட் ஆகுற மாரி இருக்குது. என்னமோ ஃபோன்ல வந்து குசு குசுன்னு பேசுறாங்க. அந்த கூடையில வந்து என்னமோ ஓப்பன் பண்ணி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அப்ப வந்து காவ்யாக்கு வந்து மலர் ஃபோன் பண்றாங்க. மலர் ஃபோன் பண்ணோனே, "சொல்லு காவ்யா என்னாச்சு? திடீர்னு ஃபோன் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் அங்க தான் வந்துட்டுருக்கிறேன். சேதுக்கு வந்து குழந்தை வந்திருக்கா கேள்விப்பட்டேன். அதான் பார்க்க வரலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டுருக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது வந்து, காவ்யா மலர் வந்து ரொம்ப பதட்டமா சொல்றாங்க. "காவ்யா, காவ்யா, காவ்யா" அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு சொல்லும்போது, காவ்யா என்ன பண்றாங்கன்னா, கார நிறுத்திட்டு, "பாட்டிம்மா ஒரே நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கி போறாங்க, ஃபோன் பேசுறதுக்காக. அப்ப வந்து இந்த பாட்டி, "என்னம்மா இந்த இந்த மாரி இந்த பொண்ணு வேற நமக்கு அவசரம்ன்னு சொன்னா, சூழ்நிலை தெரியாம இந்த பொண்ணு வேற ஃபோன் பேச போயிருச்சே!" அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி ஃபுல்லா புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப வந்து கீழ இறங்கி போய், "சொல்லு மலர்" அப்படின்னு சொல்லி பேசும்போது, மலர் வந்து தெளிவா சொல்றாங்க. இந்த மாரி வந்து நம்ம சேதுவோட குழந்தை காணாம போயிருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நேத்து கூட்டிட்டு போயிருக்கும்போது, அங்க காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து மலர் சொல்றாங்க. மலர் சொல்லும்போது, காவியாவுமே வந்து ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. "அப்படியா? என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும்போது, "சரி நான் அங்க தான் வந்துட்டு இருக்கிறேன். பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்ல ஏறி மறுபடியும் கார் எடுக்குறாங்க. கார்ல போம்போது பார்த்தா, கண்ணாடி வழியா பார்க்குறாங்க. இந்த பாட்டி வந்து ஃபோன் பேசுறதும், அத ஒரு பதட்டமாவே வந்து ஒரு மாரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து, இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்து வாட்ச் பண்றாங்க காவியா. அந்த நேரத்தில திடீர்னு குழந்தை அழுகுற சத்தம் கேட்டோனே, காவியா டக்குன்னு வண்டி நிறுத்தி, என்ன பாட்டி ஏதோ சத்தம் கேட்டுச்சு" அப்படின்னு. "எனக்கு ஒண்ணும் கேட்கலையே! ஒரு சத்தம் கேட்கலையே! நீ போம்மா, சீக்கிரமா போம்மா! எனக்கு நெறைய வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லி வந்து பாட்டி காவியா கிட்ட சொல்றாங்க. அப்புறம் காவியா சரி கண்டுக்காத மாரி, "சரி போலாம்" அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கும்போது, மறுபடியும் அதே மாரி குழந்தை அழுகுது. குழந்தை அழுதவுடனே பார்த்தீங்கன்னா, அந்த கூடைய ஓப்பன் பண்ணி வாயில வந்து அந்த நிப்புல வச்சு விடுறாங்க, குழந்தைய அழுகை நிறுத்துறதுக்காக. இதையெல்லாம் பார்த்தோனே, பாட்டி வந்து ஏதோ தப்பு பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பாட்டிகிட்ட அப்டின்ட்டு, காவியா என்ன பண்றாங்கன்னா, "சரி பாட்டி நம்ம போலாம்" அப்டின்னு சொல்லிட்டு, கார வந்து ரொம்ப வேகமா போறாங்க. கார ஸ்பீடு ஓட்டிட்டு போறாங்க. அப்போ வந்து கார் நேரா எங்க போகுதுன்னா, போலீஸ் ஸ்டேஷன். அந்த லைன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்காக போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோனே, இந்த பாட்டி ஒரே பதட்டமாயிடுறாங்க. "என்னம்மா ஊருக்குள்ள இறக்கிற சொன்னா, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துருக்கிற. இங்க எதுக்கும்மா வந்த? என்னை கொண்டு விடும்மா அங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இரு பாட்டி போலாம் இருங்க பாட்டி. நம்ம வந்து இங்க பாருங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. பேசிட்டு போயிரலாம்" அப்படின்னு சொல்லி, கார கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நிறுத்துனோனே, இன்ஸ்பெக்டர் வெளிய வர்றாரு. இந்த நேரத்தில இந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு கதவ தொறக்கறக்கு ட்ரை பண்றாங்க. அந்த 4 டோருமே லாக் ஆயிருக்கு. காவியா சொல்றாங்க, "இரு பாட்டி என்னோட எனக்கு நான் ஓப்பன் பண்ணாம இந்த கதவ வந்து ஓப்பன் பண்ணி உங்கனால இங்க இறங்க முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, பாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து தவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் வெளிய வர்றாரு. அவங்ககிட்ட வந்து காவியா,
சார் இந்த பாட்டி வந்து பாட்டி மேல எனக்கு சந்தேகமா இருக்குது. லிஃப்ட் கேட்டாங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா வர்ற வழியில பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பாட்டி செய்ற நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்ல. அதனால தான் நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தேன். பத்தாததுக்கு எங்க வீட்ல இன்னைக்கு காலையில தான் ஒரு குழந்தை காணாம போயிருக்குது. தடுப்பூசி போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கிறப்ப அங்கருந்து குழந்தை காணாம போயிருச்சு. நீங்க இந்த பாட்டி என்னன்னு விசாரிங்க அப்டின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பாட்டிய வர சொல்லி பார்க்குறாங்க. அந்த பாட்டி கையில வந்து குழந்தை இருக்கு. அந்த கூடக்குள்ள குழந்தை இருக்கு. "என்ன பாட்டி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல தம்பி அது ஒண்ணும் இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லி வந்து மழுப்புறாங்க. காவ்யா வந்து, "சார் எங்க வீட்ல வந்து குழந்தை காணாம போயிருக்குது. இந்த பாட்டி கையில குழந்தை இருக்குது. இவங்க சொல்றது எதுவுமே வந்து சரியில்ல. அதனால வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க இந்த பாட்டி மேல." அப்படின்னு சொல்லும்போது, காவ்யாவுக்கு வந்து திடீர்னு ஒரு டவுட். இந்த குழந்தை தான் சேதுவோட குழந்தையா இருக்குமோ? அப்படிங்கிற ஒரு டவுட்ல வந்து மலருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய ஃபோட்டோ எடுத்து WhatsAppல மலருக்கு அனுப்புறாங்க. அனுப்பிச்சுட்டு மலர்ட்ட கூப்பிட்டு, "மலர் இந்த குழந்தை வந்து சேதுவோட குழந்தையான்னு பாருங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மலர் பார்த்துட்டு உடனே ஆச்சரியப்பட்டு, "ஆஹா! ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லி பதட்டத்துல, "இதுதான் சேதுவோட குழந்தை. காவியா நல்ல வேளை இந்த குழந்தை உங்க கையில கிடைச்சது" அப்படின்னு சொல்லி வந்து பதறாப்படி மலர். அதுக்கப்புறமா ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட பேசிட்டு, "அ அந்த குழந்தை எங்களோட குழந்தை தான்" அப்படின்னு சொல்லி மலர் சொல்றாங்க. அந்த பாட்டியோடயே கூட்டிட்டு வீட்டுக்கு போறதுக்காக வந்து போறாங்க. போம்போது வந்து நேரா போயிட்டு அங்க இது பண்றாங்க. அங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து அ தமிழ், வசந்தி, செல்லப்பாண்டி, தனம், அம்மாச்சி இவங்க எல்லாருமே வந்து சேதுவோட வீட்டுக்கு வந்துர்றாங்க. அந்த நேரத்தில வந்து இதுக்கு இடையிலேயே வந்து தமிழ் என்ன பண்றா அப்டின்னா, அ சேது என்ன பண்றாருன்னா, குழந்தை காணோங்கிற விஷயத்தில வந்து தமிழ கூப்ட்டு, "குழந்தைய காணோம். நீ ஏதாவது எடுத்துட்டு போனியா? உனக்கு தெரியாம நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப" அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசும்போது வந்து தமிழ் வந்து ரொம்ப பதட்டமாயிட்டு, "என்னோட குழந்தைய காணோமா? ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அம்மாச்சிகிட்டயும் அழுகுறாங்க. எல்லாருமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது தான், இந்த மாரி காவ்யா மூலமா இந்த குழந்தை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வருது. அப்போ போனோனே பார்த்தீங்கன்னா, மலர் வந்து குழந்தைய வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இந்த மாரி உடனே தமிழ் வந்து, "ஐயோ! என்னோட குழந்தை காணாம போயிருது. நல்ல வேளையா கிடைச்சிருச்சு." அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே வந்து இது பண்றாங்க. "நல்ல வேளை இந்த குழந்தைய வந்து மலர் கைக்கு இவங்க காவ்யா கைக்கு கிடைச்சு இங்க வந்து சேர்ந்தது. இந்த குழந்தைய யாராரோ கடத்திட்டு போய் என்னமோ என்னென்ன சித்திரவதை பண்ணாங்கன்னு தெரியலையே." அப்படிங்கிற மாரி புலம்புறாங்க. இனிமேல் வந்து ஒரு நிமிஷம் கூட இந்த குழந்தை வந்து என்னோட குழந்தை இங்க இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து தமிழ் வந்து சத்தம் போடுறாங்க. அம்மாச்சிட்டயும் வந்து சொல்றாங்க இந்த மாரி. உடனே வந்து சேது என்னங்கிறார் அப்படின்னா, "இது என்னோட குழந்தை. இந்த குழந்தைய நீ தொட்டு பாரு" அப்படின்னு சொல்லி வந்து சேது வந்து நான் தான் அந்த குழந்தைய என்னோட குழந்தை என்னோட வாரிசு அப்படின்னு சொல்லி வந்து அ சேது வந்து சத்தம் போடுறாப்படி. "என்னோட குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. நீ அந்த குழந்தை முடிஞ்சா தொட்டு பாரு" அப்படிங்கிற மாரிலாம் வந்து மிரட்டுறாங்க. ஆ இதுக்கு நடுவுல வந்து 2 பேத்துக்கிட்டயும் மாட்டிட்டு அம்மாச்சி என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம வந்து முழிச்சுட்டு நிக்கிறாங்க. மலர் வந்து இவங்க தமிழ் வந்து குழந்தைய எடுத்துட்டு போற முடிவுல இருக்கிறாங்க. சேதுக்கு வந்து குழந்தை குடுக்குற ஐடியால சேது இல்ல. இதுக்கு இடையில வந்து குடும்பத்தில இருக்கிறவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து ஈஸ்வரி, ஈஸ்வரியோட மகா இவங்கெல்லாம் வந்து இப்ப அடுத்ததா என்ன சதித்திட்டம் தீட்டலாங்கிற மாரி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யாவோட லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, ஐஸ்வர்யா வந்து தாலி கட்டின விஷயத்துல வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது அடுத்தது வரப்போகுது. இந்த மாரி எல்லாம் வந்து பல பிரச்சனைகள் இருக்கும்போது, அடுத்த எபிசோட் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது தான் இந்த வர்ற வாரத்திலிருந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும்.